பார்வதி பததே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதனா மங்களம் புண்டரீகாட்சா மங்களாஜதநாதிகி. ஊனுடை சுவர்வை தென்பது உன் நாட்டி ரோமம் வேய்ந்த 9 வாசல் தானுடை குரம்பை பிரிதும்போது உந்தன் சரணம் சரணமே என்றிருந்தேன். தேனுடை கமல திருவினுக்கரசே திரைகுள்மா நெடுங்கடல் கிடந்தாய். யானுடை தவத்தால் சிக்கன பிடித்தேன் நைமிசாரண்யத்துள் இருந்தாய். ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலயம். நம்ம இன்னைக்கு எந்த தேவதைய குலதெய்வமா வழிபட்டு இருக்கோமோ, இந்த உலகத்துல பாரத தேசத்துல எந்த தெய்வம் எப்படி இருக்கும், இது அத்தனையும் தோன்றின இடம் இந்த க்ஷேத்திரம். வேதம் 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், சகலவிதமான கலைகள் எல்லாமே எங்க தோன்றித்து அப்படின்னு கேட்டா இந்த க்ஷேத்திரத்துல. இந்த க்ஷேத்திரத்தை தெரிஞ்சுட்டாதான் நீங்க போய் பார்க்கலாம், இல்லைன்னா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். இந்த பிரம்மாண்டத்துல 84,000 புண்ணிய கோடி தீர்த்தம் இருக்கு. 84,000 புண்ணிய கோடி தீர்த்தம் ஒரே இடத்துல இருக்கிறது எங்கன்னா நெய்மிசாரண்யம் சக்கர தீர்த்தத்துல. நிறைய புண்ணிய தீர்த்தங்கள் இந்த க்ஷேத்திரத்துல. பகவான் வன ரூபமா இருக்கார், காடு ரூபமா இருக்கார். ஆரண்யம்னா காடு, இது ஆரண்யம் காடு. எந்த வசதியும் கிடையாது இங்க. இங்க ஒரு நாள் தங்கறதுனாலே ரொம்ப தபோபலம் பண்ணிருக்கிறவாளுக்கு தான் கிடைக்கும். அப்பேற்பட்ட வசதியான ஒரு க்ஷேத்திரம். நீங்க எந்த கோவில்ல ஒரு புராணத்தை ஆரம்பிச்சாலும் அந்த கோவிலினுடைய அந்த சரித்தம் முதல்ல ஆரம்பிக்கிறதே நைமிசாரண்யத்துல மகரிஷிகள்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தா அங்க ஒரு சத்திர யஜ்ஞம்ங்கிறது நடந்துட்டு, அதுல சூத்த பௌராணிக்கர் அப்படிங்கிறவர் அழகா அந்த இடத்துல எல்லாருக்கும் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சாருன்னு தான் ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம். அதனால இந்த க்ஷேத்திரத்துல வருது தங்குறதுங்கிறது எல்லாமே விஷ்ணு. மங்களம் பகவான் விஷ்ணோஹோ. அவர் சர்வ மங்களத்தை தரார். மங்களம் மதுசூதனஹா, மங்களம் புண்டரீகாட்சா. புண்டரீகாட்சங்கிற திருநாமம் ரொம்ப வசதி. மங்களாஜதன ஹரிஹி. அதனால அவ்வளவு உயர்வான க்ஷேத்திரம். இங்கதான் பாகவதம் சப்தாகம் பண்ணுவா. எல்லா சம்பிரதாயத்துக்கும் உண்டான அடிப்படை தர்மம் இந்த க்ஷேத்திரம். எல்லா மகரிஷிகளும் ஒன்னா கூடினா, எல்லா தேவர்களும் ஒன்னா கூடினா, எல்லாரும் பிரம்மலோகத்துல போய் பிரம்மாவை போய் நமஸ்காரம் பண்ணினா, நாங்கெல்லாம் ஒரு யஜ்ஞம் பண்ண போறோம், அந்த யஜ்ஞத்தை எந்த இடத்துல பண்றது, யஜ்ஞசாலையை எந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு அவெல்லாம் கேட்ட உடனே பிரம்மா அப்பதான் பூஜை பண்ணிட்டு உட்காந்துட்டார். உடனே தன்னுடைய மானசீகமா பிரார்த்தனை பண்ணிட்டு தன் கையில இருக்கிற பவித்திரத்தை ஆகாய மார்க்கமா அப்படி ஆகாசத்துல போடுறத, அது அந்த பவித்திரம் அப்படியே பிரதட்சணம் பண்ணிட்டு பூமியில விழுந்த இடம். நேமின்னா தர்பைக்கு பேர். நேமி அப்படின்னா புதுசுன்னு பேர். நேமின்னா ஒரு சக்கரம்னு பேரு. நேமின்னா பவித்திரம்னு பேர். நேமிஷ ஆரண்யம், அதனால இந்த ஊருக்கு பேர். பிரம்மாவனுடைய தர்பை புல் இந்த இடத்துல சக்கர தீர்த்தமா மாறித்து. இந்த சக்கர தீர்த்தம் அவ்வளவு உயர்வு. சக்கர தீர்த்தம் இருக்கு. பகவானுடைய சுதர்சன சக்கரத்துக்கு என்ன மதிப்பு உண்டோ அதை தீர்த்த ரூபமா இங்க பார்க்கலாம். உணர்ந்தாதான் பகவானை பெறலாம், வேடிக்கை பார்க்கறது கிடையாது. இந்த யாத்திரையே வேடிக்கை பார்க்க என்ஜாய் பண்றதுக்கு இல்ல. முழுக்க 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 புண்ணிய கஷேத்திரங்கள். ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அது வியாச பகவான் நடந்த இடமா இருக்குங்க. இந்த ஊர்லயே செருப்பு போட்டுக்க கூடாதுங்கிறா.
அடுத்த அடி எடுத்து வச்சோம்னா சுக பகவான் உட்கார்ந்த தபஸ் பண்ண இடமா இருக்கும். அப்படி இந்த இடத்தினுடைய மகத்துவம். உடனே இந்த சக்கர தீர்த்தத்தை சுத்தி வாழலாம் உட்காந்து யஜ்ஞம் பண்ணினா. எத்தனை வருஷம் பண்ணினான்னு கேளுங்கன்னு கேட்டேன்னா யுக யுகமா நடந்தது. அப்போ இங்க ஒரு முறை பகவான் நாம சொன்னா பல கோடி முறை. அப்பேற்பட்ட புண்ணிய கஷேத்திரம் தான் நைமிஷாரண்யம். இந்த நைமிஷாரண்யத்துல ஒரு திவ்ய தேசம் இருக்கு. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணின தேவராஜ பெருமாள் இங்கதான். நம்ம உடம்பு எதுவுமே இல்லை. நம்ம உடம்பு எப்படி இருக்கு? ஊனிடை சுவர் வைத்து 80 உண்ணாட்டிங்கிற, ரோமம் வைந்த 9 வாசல்கிற. பகவானே, இந்த ஜீவன் மரிக்கக்கூடிய காலத்துல உன்னோட பெயரை சொல்லணும். அந்திம காலம் இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். அனாசாதேன மரணம் வினாதைந்தேன ஜீவனம்ங்கிறா இல்லையா? அதுக்கு என்ன? தேகிமே கிருபயா சம்போகோ மத் பக்திம். உங்ககிட்ட நான் அஞ்சலி பண்றதை தவிர வேற எதுவும் இல்லை, என்னுடைய பக்தி. அப்படி அந்த சரணாகதிய இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தா அந்திம காலம் கஷ்டம் இல்லை, அடுத்த ஜென்மா இல்ல. எவ்வளவோ கோடி பிறவிகள்ல பண்ணின புண்ணிய பலன் நைமிசாரண்யத்துக்கே வர முடியுமா? அப்பேற்பட்ட உயர்வான ஒரு க்ஷேத்திரம் அது. இங்க கோமதி நதி ஓடுறது. இந்த வடதேசத்துல இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய நதிகளுமே கங்கையோட வந்து சேர்ந்துடும். பெரிய நதி சரையு, பெரிய நதி கோமதி, பெரிய நதி யமுனா, எத்தனையோ பெரிய பெரிய நதிகள் அத்தனையும் கங்கையோட வந்து சேர்ந்துடும். அது கங்கைக்கு பெருமை. ஒரு நதிக்கு ஒரு புராணம் இருக்கு. இந்த கோமதிங்கிறது என்ன அப்படின்னா, மதீனா சந்திரன், கோன்னா தேவர்கள் சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு சிவபெருமான் சிரசுல வச்சுட்டு இருக்கக்கூடிய பிறை சந்திரன்ல இருந்து அமிர்தம் அவருடைய உடம்புல பட்டு சிவபெருமானுடைய உடம்பு முழுக்க நினைச்சு அந்த பாதத்திலிருந்து கிளம்பி வர தீர்த்தமா. அப்ப எவ்வளவு வசத்தின்னு பாருங்க. கோமதி நதியினுடைய சிறப்பு அவ்வளவு வசதி. கோமதி நதியில ஸ்நானம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதான். கோமத்யாம் தரிசனம் கிருத்வா மகா பாப நிவர்த்தியத்தேன்னு எத்தனையோ பாவங்கள்ங்கிறது கோமதியை பார்த்தா போறதும். அந்த நதியை பார்த்தாலே போயிடுமா. அந்த நதி மேல படக்கூடிய காத்து நம்ம மேல படுறது அதுவே நிவர்த்தி. அப்பேற்பட்ட புண்ணிய நதி ஒரு பிரதட்சண கிரமேனு இந்த க்ஷேத்திரத்தை பண்ணிட்டு போகுது. அதே மாதிரி தேவி மகாத்மியத்துல கவச்சத்துல எந்தெந்த தேவி எப்படி இருக்கானுக்கும். அப்போ எப்படியானா ஹிருதயம் லலிதே தேவி ஹுதரே சூலதாரிணி அப்படின்னு ஆரம்பிக்கும். அது மாதிரி 51 சக்தி பீடத்துல லலிதா தேவி சக்தி பீடம் இந்த க்ஷேத்திரம். சக்தி பீடமே பாரத தேசம் முழுக்க அம்பாலா இருக்கா. அப்படி 51 சக்தி பீடத்துல லலிதா தேவி ரொம்ப ஆச்சரியம். அப்ப அம்பாளுடைய அங்கம்னா ஹிருதயம் அம்பாள். அப்போ அங்க போய் சாஸ்திராமம் ஜபம் பண்ணலாம், மனதுக்குள்ள தியானம் பண்ணலாம், ஸ்ரீமாத்ரே நமஹான்னு ஜபிக்கலாம். இந்த க்ஷேத்திரத்துல எதை பண்ணினாலும் ஜபம் சித்தி ஆயிடும். நமக்கு இது சித்தி ஆகணும் அப்படின்னா உடனே சித்தி ஆயிடும். அவ்வளவு ஒரு உயர்வான க்ஷேத்திரம். இங்கதான் ஸ்ரீமத் பாகவதத்தை சுகபிரம்மத்துக்கு அனுகிரகம் பண்ணி கொடுக்குற. சுகபிரம்மம் சுக்கிரதல்ங்கிற க்ஷேத்திரத்துல பரீட்சித் மகாராஜாவுக்கு 7 நாள்ல உபதேசம் பண்ணி அவனுக்கு ஆயாச மரணத்தை அனுகிரகம் பண்ணித்தர. கங்கை கரையில இந்த க்ஷேத்திரத்துலதான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இதெல்லாம் ஜனிச்சித்து. இந்த க்ஷேத்திரத்துலதான் நாம இன்னைக்கு குலதெய்வமா கும்பிடுறோமே, அதை நாம எந்த குலதெய்வங்கிறோமே அந்த குலதெய்வத்தை நம்முடைய ரிஷிகள் கண்டுபிடிச்சு கொடுத்தா. ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனா அந்த க்ஷேத்திரத்தினுடைய மூர்த்தி, அங்க இருக்கக்கூடிய தீர்த்தம், அங்க இருக்கக்கூடிய விருட்சம், அதனுடைய மகத்துவம், இது இத்தனையும் இந்த க்ஷேத்திரத்துலதான். அப்போ நைமிசாரண்யம் ஒன்றை சேவிச்சாலே, ஒன்ன பார்த்தாலே பாரதம் முழுக்க இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய பலனை பகவான் கொடுப்பார். ரொம்ப கஷ்டம். நம்ம இங்க போனோம்னா நமக்கு உடம்பு ஒத்துக்க மாட்டேங்கிறது. வெயில் ஜாஸ்தியா இருந்தா அப்பா வெயிலா இருக்கேங்கிறோம், மழை ஜாஸ்தியா இருந்தா மழையா இருக்கேங்கிறோம், குளிர் ஜாஸ்தியா இருந்தா அப்பா பாப்பா அப்படின்னு விடுறோம். ஆக நமக்கு சரியான சீதோஷன்ல தேவை. மனசுல ஆத்மால பகவானை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துடுதுன்னா வெளியிலேருந்து வரக்கூடியதெல்லாம் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. ஒரே பொருள் தான், பால் தான், பக்குவப்படுறதே தீபமா மாறுறது.
பக்குவம் இல்லாத போது தீபம் ஏற்ற முடியாது. பாலை தயிராக்கி, அதுக்கப்புறம் வெண்ணையாக்கி, அதுக்கப்புறம் நெய்யாக்கிறது. அது மாதிரி இந்த உடம்பு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பகவான அனுபவிக்கிறதுக்கு தான் புண்ணிய யாத்திரை. அதுல நைமிஷாரண்யம். வியாச பகவான் சுக பகவான் உட்கார்ந்துன்ற இடம் இருக்கு. 18 புராணமும் 4 வேதங்களும் சாஸ்திரங்களும் புஸ்தக ரூபமா இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். போய் ஆனந்தமயி ஆசிரமம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல அங்க ரொம்ப வசத்தியா இருக்கு. இப்படி எல்லாம் வசத்தியான நைமிஷாரண்யத்துல திவ்யமா இன்னைக்கு நம்மளுடைய தரிசனமானது ஆக போறது. ஹனுமான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. அப்படியே யார்கிட்ட இருந்து என்னத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு. இத்தனையும் பகவானுடைய அனுகிரகம் ஆறுது, சுவாமியினுடைய பிரசாதம். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம். ஹர ஹர நம பார்வதி பதஜே. இப்ப நம்ம எங்கெங்கெல்லாம் போறோம், என்னென்னலாம்